ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டப்புன்னு பிளான் பண்ணி டப்புன்னு ஒரு vlog எடுக்கிறோம். ஆக்சுவலாக vlog எடுக்கிற பிளான் சுத்தமாக கிடையாது. இன்றைக்கி காலையிலேருந்து நான் சோம்பல் முடிச்சுட்டே இருக்கேன். அப்படியே அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தது. காலையிலேருந்து சமைக்கலை, டிஃபன் பண்ணல, எதுவுமே பண்ணல. பயங்கர சோம்பேறித்தனமாக இருந்தது. சண்டேனாலே எனக்கு நார்மலாகவே பிரேக் வேணும். நான் என்ன ஒர்க் பண்ணுறது டைம்லேருந்து, ஆஃபீஸ் போயிட்டு இருந்த டைம்லேருந்து எனக்கு இந்த பழக்கம். சண்டே ஒரு நாள் நான் பிரேக் எடுத்துவேன். ஈவினிங்க்கு மேலே தான் சமைப்பேன். மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்னவோ தெரில, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஸோ காலைல ஏஞ்சேன், எந்த வேலையும் செய்யலை, வீடு கூட க்ளீன் பண்ணல, பெருக்கலை, எதுவுமே பண்ணல. சரி இதுக்கு மேலேயும் தாங்காதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஏஞ்சி எல்லாம் பெருக்கி ஒரு 5 o'clock ஆரம்பிச்சு எல்லா வேலையும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பெட்ரூம் க்ளீன் பண்ணேன், எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி இப்போ நைட்டுக்கு டிஃபன் எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 1/2 kg சிக்கன் இருந்தது வீட்டில். ஸோ சிக்கன் வச்சுட்டு சிக்கன் குழம்பும் இட்லியும் பண்ணலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் சுட சுட இட்லியும் அந்த சிக்கன் குழம்பும். ஸோ சிக்கன் குழம்பு தான் இப்போ பண்ண போகிறேன். சிக்கன் குழம்பு காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு நானும் அப்படியே எங்கள் வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு இதை வச்சு இன்றைக்கி நைட் டிஃபன் முடிக்க போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க. இதோடு சேர்ந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 முந்திரியிலேருந்து 10 முந்திரி வரை அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி சூப்பராக இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். சாரி, இந்த விஷயம் மறந்துட்டேன். பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். மிக்சியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது காமிக்கிறேன். இது ஒரு சைடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா எண்ணெய் சூடான அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ரொம்ப நல்லதுங்க. நான்வெஜ் செய்யும்போது சோம்பு ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீரகம், இது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஒரு சின்ன துண்டு 2 எடுத்துருக்கேன். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். அதை லைட்டாக வந்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடு அப்படியே அந்த சூடோடவே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் அழகாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பேசிக்கலாக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே அரைச்சிக்கிறேன். அதனால் அந்த ஃப்ளேவரே பாருங்களேன், அது வதக்கும் போதே அந்த ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். ஸோ நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல், என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்காமல், இந்த மாதிரி எப்போயாவது டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் நிறையவே அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு 1 மாதம் 2 மாதம் கூட வரும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன்.
அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி அழகாக வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி சூப்பராக மசிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மசீர வர பொறுமையாக வதக்கி விடுங்க. ஒரு கொத்து அப்படி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கொத்தமல்லி ஆட் பண்ணோடனே சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் வரும்போது செம்மையாக இருக்குங்க. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஜூஸியாக தொக்கா சூப்பராக இருக்கும் கிரேவி. ஸோ நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம்லாம் ஓரளவுக்கு சூப்பராக வதங்கிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுறேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கன் லைட்டாக அந்த மசாலாவோட சுருண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நல்ல தாராளமாக 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறேன். அப்படியே 1.5 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூளும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள்னு சொல்லலாம், மல்லித்தூள்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 1 செகண்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரை வெயிட் பண்ணுங்கள். நல்லா அந்த சூட்டுக்கே சுருண்டு வந்துடும் கறி. ஸோ நல்லா கிளறியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சூப்பராக வந்திருக்குங்க. இந்த பேஸ்ட் அப்படியே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த பேஸ்ட் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி போட்டிருந்தோம் இல்லையா, அதனால திக்காக சூப்பராக வந்துருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நம்ம இதில் அப்படியே ஊற்றிட போகிறேன். ஸோ வாஷ் பண்ணி ஊற்றினப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி சூப்பராக நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி இப்போயே வந்துச்சு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு கொதி வந்த உடனே நம்ம குக்கரோட மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கொதி வரட்டும், வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நான் குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். போட்டாச்சு. ஸோ 2 விசில் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 2 விசில் வந்துடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டீம் பொறுமையாக எடுத்த அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டேன். வா, பார்க்கவே நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள், அழகாக குழம்பு ரெடியாக இருக்குது. பாருங்க, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சிடலாம் வாங்க. அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே மிதக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணி. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி.
இந்த குழம்பு வந்து உங்களுக்கு தோசையோட சூப்பராக இருக்கும், இட்லியோட சூப்பராக இருக்கும், சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். இல்லைங்க, வெறுமா பிரெட் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரெட் ஸ்லைஸோட இந்த குழம்பு அப்படியே முக்கி அந்த சிக்கன் பீஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும். ஸோ பேச்சுலர்ஸும் இது ஈஸியாக பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.